வந்து படம் மூவி ரிலீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி தயாரிப்பாளர்னு இன்ட்ரோ பண்ணாங்க. நான் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஆக்டர் சரவணகுமார் அவங்களோட சிஸ்டர். சின்ன அவரோட அக்காவை இங்கே நான் சொல்லணுன்னா, சின்ன வயசுலேருந்து அவரோட டெடிக்கேஷனை நான் பார்த்துருக்கேன். இந்த மூவியில் கூட ஒரு லாஸ்ட் ஈவெண்ட்டில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, அதை நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் என் தம்பிக்கு நடக்கிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத அப்போ நான் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி 2 வீக்ஸ் வீட்டில் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக வீட்டுக்கு வரப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நாங்கள் விழுந்துட்டேன், கையில் அடிபட்டுருச்சு, வந்து 1 மந்த் ரெஸ்ட் எடுத்தார். ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடான பர்சன், என்னோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அது அவர்கிட்டே இப்போ வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பர்சன்னா அது என் தம்பி தான். அதனால் அவரோட டெடிக்கேஷனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விக்ட்ரி இந்த ட்ரீம் டிக்கெட்னு நான் நினைக்கிறேன். அஸ் அ ப்ரொடியூசர் ஆக்சுவலி தேங்க்யூ டீம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி டைரக்டர் சார் ஜோன் ஆஷிக் சார், தேங்க்யூ. ஆக்சுவலி தம்பி நிறைய சொல்லியிருக்காரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ரொம்ப ரொம்ப நன்றிகள் எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் தேங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னோடய அப்பா ராஜா அவர்களுக்கும் என்னோடய அம்மா பூங்குடி அவர்களுக்கும் என்னோடய முதல் நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரோகிணி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசர்ஸ் ரஞ்சித் ப்ரோ, விஜய் ப்ரோ, அதுக்கப்புறம் ஜோனாசிக் ப்ரோவோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஜோனாசிக் ப்ரோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. கிட்டத்தட்ட போன இயர் ஜூலையில் ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம். ஸோ இந்த இயர் இப்போ ஜூலையே வரப்போகுது. 1 இயராக அவர் வந்து இந்த ஒரே ஒரு ஃபிலிமுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் பண்ணணும். நான் அது வந்து கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமோட்டோகிராஃபர் எழில் ப்ரோ, ஆர்ட் டைரக்டர் அஜய் ப்ரோ, மியூசிக் டைரக்டர் குணா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறமா டிஐ பண்ண அரவிந்த், அதுக்கப்புறம் டைட்டில் டிசைன் பண்ண விக்கி, அதுக்கப்புறமா சவுண்ட் இன்ஜினியர் ரிஸ்வான், அதுக்கப்புறம் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் பண்ண ராம்மோகன், அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி டிசைன் மாபி, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராக்கி ப்ரோ, அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ் விமல் ப்ரோ, சிவம் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜான் டெனிஸ், ஜோன் ப்ரோவோட தம்பி. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி படத்தில் செட்டில் ஒர்க் பண்ண லைட் அசிஸ்டண்ட், கேமரா அசிஸ்டண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றி. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மோர் தென் அ லவ் ஃபிலிம். நான் இந்த ஃபிலிம் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பையன் அவனுக்கு ஒரு வர ட்ரீமை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறான். ஸோ அதை அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே அவனை கலாய்க்கும் போது, இல்லை என் ட்ரீமை நான் என்றைக்காவது ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுறான். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கும். ஏதாவது ஒரு லைஃப்பில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு சிலர் அதை நோக்கி போயிட்டுருப்போம், ஒரு சிலர் அதை நோக்கி போகலாமா வேணாமான்ற சிந்தனையில் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவில் இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கேமராவில், ஒரு பெரிய செட்டில், வேறு ஒரு டேரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நிறை குறைகள் இருக்கலாம். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன், மாற்றிக்கிறேன். அடுத்த தடவை பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன். தமிழ் சினிமாவில் சின்னதாக ஒரு இடம் கிடைக்குமா, நமக்கும் ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள், கேமராமேன்ஸ், இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கவின், லோகேஷ், ராஜ்குமார், தினேஷ், அகிலன், அருள்மொழி, கிருத்திகா, ஹரிதா,
அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் மேட் காவ்யா, கார்த்திகா, மனோஜ், அதுக்கப்புறம் தேவசேனா, அதுக்கப்புறம் என்னோடய சக்தி, முருகன், சக்திவேல், இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இந்த படம் நான் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஆங்கரிங்கும் ஒர்க் பண்ணுறேன். நிறைய படங்களுக்கு வந்துட்டு நான் இங்கே ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். இப்போது நான் நடித்த ஒரு டெலிஃபிலிம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நான் லீடாக நடித்து வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அண்ட் ஜான்க்கு வந்துட்டு என்னை ரெஃபர் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அதை தாண்டி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னும் போது எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த பொண்ணு அடுத்தது மூவ் ஆன் பண்ணாமலே இருப்பாள். அவளுக்கு ஒரு பிரேக்கப் ஆகிட்ருக்கும். ஸோ அடுத்து மூவ் ஆன் பண்ணாமலே இருக்கும்போது அவள் எப்படி அதை க்ராஸ் பண்ணுறா, ஒரு நல்ல பர்சன் வரும்போது அதை எப்படி பார்க்குறா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படி தான் நான் ஜான் வந்துட்டு மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இந்த ஷூட்டில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. சுக்ருதி அண்ட் சரவணா, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணது அண்ட் இவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ரிலீஸ்க்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட டைம் அண்ட் இவ்வளோ மழை வேற வந்திருக்கு. பட் ஈவன் நீங்கள் எல்லோரும் வந்தது சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பாருங்கள். ஏதாவது சப்போஸ் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அதை கொஞ்சம் திருத்திக்க பார்க்குறோம். அண்ட் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வந்து ஆடியன்ஸ்க்கு தான் சொல்லணும். பிகாஸ் படம் வந்து சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வேணும். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. அண்ட் தென் ஹோல் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சினிமான்னு அதையே வந்து மூச்சு மாதிரி எடுத்துகிட்டு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க போட்டிருக்காங்க. பட் நான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது என்னோட ரேண்டம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பெஷல் மென்ஷன் டு டைரக்டர் ஜான் ஆஷிக், அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இன்னொரு என்ன ஸ்பெஷல் மென்ஷன்னா, அவரும் நானும் காலேஜ் கிளாஸ்மேட்ஸு. ஸோ அப்போலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல தட்டி போச்சு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ். பட் இது வந்து எப்படியோ அமைஞ்சிருக்கு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் தென் டீம் என்னை ரொம்ப நல்லா அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமர் அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க. டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் விஜய். ஸோ இந்த படத்தில் ரஞ்சித் எல்லாச்சும் தான் எழுதியிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டு என் பேரை வச்சு இந்த படத்தில் ஹீரோவாக பேரை வச்சு எழுதியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ கெஸ்ட்டாக ஆதித்யா கதிர்னா அவரும் வந்திருக்காரு. ஸோ ரியாஸ்னா ஸோ கூப்பிட்டதுக்காக வந்தாங்க. ஸோ கதிர்னா அண்ட் கார்த்திகனா எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கூப்பிட்டுமே எதுவும் சொல்லாமல் டக்குனு நாங்கள் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரீம் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு பேசணும். ஸோ நம்ம படம் வந்து இங்கே ப்ரிவியூ ஆகணுன்றது. ஸோ இன்றைக்கி எங்களோட ட்ரீம் டிக்கெட் மூலிமா இங்கே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட இந்த பிக் ஸ்க்ரீன் ஆக்சுவலி இந்த படம். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் வந்து எங்களோட படங்கள் வரணுன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து படங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அடுத்து இப்போ எங்களோட டார்கெட் வந்து சின்ன இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பேன் இண்டியா, ஸோ வேர்ல்டு வைடில் படம் பண்ணுன்ற ஆசை இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு ப்ரொடியூசர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங். ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் மற்ற சார் எல்லாம் தேங்க்ஸ். கண்டிப்பாக ரொம்ப வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. அப்புறம் எங்கள் படத்தை எங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஏஸ் டைரக்டர் என்னோட குரு, என்னோட டைரக்டர் ஆறுமுகம் சார் அவர்களுக்கும், தேவஸ் அண்ணா, பழனிவேல் பிரதர், ஆதித்யா கதிர் அண்ணா, உதய் பிரதர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளாகிய எல்லாருக்கும், நண்பர்கள் அனைவருக்குமே நான் பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ட்ரீம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கும். இதை அடையணும், எப்படியாச்சும் அதை அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ என்னுடைய ட்ரீம் என்னன்னா சினிமா, அதுதான் காதல், அதுதான் எல்லாமே அதுதான். ஸோ அதோடைய சின்ன மினி ஸ்டார்ட்டாக தான் ட்ரீம் டிக்கெட் நான் பார்க்குறேன். நான் ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு மியூசியம் ஒர்க் படத்தில் வர மாதிரி ஒரு வருஷம் டைம் கொடுங்க
அந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு முடியலன்னா வந்துடுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போய் இப்போ 8வது வருஷம் நிற்கிது. வீட்டில் இருக்கவங்க வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும்போது கேட்டுட்டு இருப்பாங்க அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இங்கே இப்போ பேசுகிற முதற்கொண்டு இது எல்லாத்துக்குமே காரணமானது வந்து என் வாழ்க்கையில் நண்பர்கள் மட்டும்தான். இந்த ட்ரீம் டிக்கெட்டில் இருந்து இவருக்கு முன்னாடி பண்ணது வந்து லைக் என்னவா இருந்தாலும் நண்பர்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க முடிஞ்சுது. அதனால் என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி ப்ளஸ் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இந்த ட்ரீம் டிக்கெட் வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி சாருடைய ப்ரொடக்ஷனில் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock. அதனால் விஜய் சேதுபதி சாருக்கும் அவரோட டீமுக்குமே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ட்ரீம் டிக்கெட் இது ரொம்ப குட்டியாக சின்ன கனவோடு ஆரம்பிச்ச ஒரு படம். ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணது தான் அது. இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, இல்லை நிறைக்குறைகள் எதுவாக இருந்தாலும் நேர்லேயும் சொல்லுங்கள். நாளைக்கு யூடியூப்பில் வருது, அதுலேயுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணுமோ அது எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோன்ற ரொம்ப நம்புகிறேன். என்னோடய டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரைட் ஃப்ரம் சர்னா, அவர் இந்த லாஸ்ட் கேவ் சீன் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வர மாதிரி ஷார்ட்டு. எனக்கு காலையிலே வந்து மழை பெஞ்சதுன்ட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டு கையில் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு, காலில் ஃபுல்லாக அடிபட்டுருச்சு. என்ன பண்ணுறது புரியல. ஏன்னா பட்ஜெட் இல்லை, அன்றைக்கி வந்து ஷூட் கேன்சல் பண்ணால் அடுத்து நடக்க முடியாது. அவர்கிட்ட கேட்டால் இல்லை பிரதர் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து நிற்கிறோம். எனக்கு என்னடா எவ்வளோ ரியலாக எடுத்துகிட்டு வர முடியுன்ற மாதிரி. அந்த ப்ரெஷரில் வந்து அவருக்கு அடிப்படையே மறந்துட்டேன். எகிரி குதிங்கன்னு இருக்கு. அவர் 10 முறை எகிரி குதிக்கிறாரு. அப்போ தான் ரிலீஸ் ஆகுது, ஐயோ அவர் காலில் அடிபட்டிருக்கேன்ற மாதிரி. சரி, அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ பெட்டராக பண்ண சர்மாவுக்கு நன்றி. அண்ட் தாரா ரொம்பவே நமக்கு என்ன வேணுமோ வந்து அது ரொம்ப ஒன்மூராக இருக்கட்டும், அதுக்கு இது வேணும், குட்டியாக இப்படி வேணும், எனக்கு பர்டிகுலர் இப்படி வேணும் போது அது ரொம்ப உள்வாங்கி இவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க நல்லா ஆக்ட்ரஸாக வருவாங்க. ஸோ நன்றி அவங்களுக்கும். அண்ட் சுக்ரிதி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேச்சுரலாக பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறாங்க அவங்க. வெரி ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனோட நடிக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும், எவ்வளோ நேச்சுரலாக பண்ண முடியும்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே பெரிய நன்றி. அண்ட் ரிஷி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எல்லா கெப்பாபிலிட்டிஸும் அண்ட் வந்து அவ்வளோ திறமையுள்ள ஒரு பையன். ஸோ நல்லா வருவான், நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ரிஷி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எழில், தேவா, ரஞ்சித், ராக்கி, விமல், ஜான் டென்னிஸ் ராஜ், திருமுருகன், சிவம், ரிஸ்வான், அரவிந்த், இப்படி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே குட்டி பட்ஜெட்டில் பண்ணதுனால வந்து எல்லாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், சாரி. இல்லை, எங்கள் படத்தை வாழ்த்து வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ஸோ அவங்க பிஸி டைமில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ண டைமில் கூட உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன படமாக இருந்தாலுமே எங்களுக்காக எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு டைம் மழை பெஞ்சது, ஷூட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற என்றைக்குமே அப்படி பிரச்சனையாடா அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்ன சொல்கிறது தெரியல இதுக்கு மேலே. பட் ரொம்ப நன்றி எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவருக்கு எனக்கும் பெரிய வயசில் எல்லாருமே ஒரே வயசுக்காரவங்க தான். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா மக்களுக்கும் வணக்கம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது பைலட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அப்யூஸாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானும் வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் தான் பண்ணிட்டு இருப்பேன். அந்த கேரக்டர் நமக்கு எப்படி ஹோல்ட் பண்ணுறது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த இடத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்போன்றது ஒரு ஃப்ரேம்லேயும் அவர் மெனக்கெட்ட அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவர் ரியாக்ஷன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல் த பெஸ்ட். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே டிஓபி சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த ட்ரீமுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரெஷன் காட்டணுன்றதை காட்டி அதில் ஒரு பிளர் மாதிரி காட்டி இவங்களோட ஃபோக்கஸ்டாக இவங்களை மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சு அது பண்ணது மியூசிக் டைரக்டர், எடிட்டர். ஸோ ஓவராலாக எல்லாருமே வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க 100% இவங்க இந்த டீமே சேர்ந்து இப்போ ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமுக்காக ரெடி ஆகிடுவாங்கன்ற நம்பிக்கையோட எல்லா முறை இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.
ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் சார் அவர் கூட சேர்ந்து சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். 100% நடக்கும். ஸோ பிரதர் மீட் பண்ணுவோம் பிரதர், கண்டிப்பாக. தேங்க்யூ. உனக்கு ஃபுட்டேஜ் நான் தான் கிடச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது, இப்படிலாம் கனவுல தான் பொண்ணு கிடைக்கும். நிலைமையாக அப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க ப்ரோ, சூப்பராக. இது ஒரு சின்ன படம் மாதிரியே தெரியல, பெரிய படம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. நீங்கள் ஆக்டிங் அவங்கக்கிட்ட வாங்கினதும் சரி, நீங்கள் விஷுவலாகவும் ட்ரீட் பண்ணதும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் படமாக பண்ணலாம், சூப்பராக. இன்னும் கொஞ்சம் காமெடி மட்டும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நாளாக உள்ளே வந்துடுவேன், அதுக்காக தான் சொன்னேன். நல்லா பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் நிறைய நன்றி உரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு நன்றி உரையை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து மைக்குக்கு மட்டும்தான் நன்றி சொல்ல. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இவரும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணாங்களே, 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் 2 பேர் உங்களால் தான் இந்த கதையே. ஆக்சுவலாக ஒரு வீடியோ காலை பண்ணி இதான் ஃப்ரெண்டுன்னு காமிச்சிருந்தீங்கன்னா படமே நீங்கள் மட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தீங்க. அதாவது கடைசியாக போய் ஃபோனை கட்டு பிடிப்பீங்கன்னு பார்த்தா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டீங்க. உங்கள் எய்ம் அடைஞ்சிட்டீங்க. அது மாதிரி ஹீரோயின் தாரா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோமோ அதே மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க ஹீரோயினாக நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்கள் போகணும். அப்புறம் இவர் தான் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு, ரஞ்சித் ப்ரோ. 4:30 மணி வரலாம் எதுவுமே இல்லைங்க, அப்படியே லைட்டாக இருட்டுச்சு. அப்படியே அந்த புத்தூர் கட்டு வழியாக வந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக சாலிகிராமத்துள்ள பூரா பெரிய மரம் ஒன்று டமால் ஊந்துடும். சரி, இவன் முகம் மட்டும்தான் ஞாபகம் வருது. சரி திரும்பிடலாமா வந்துடலாமா, சரி இவன் வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண லெஃப்ட்டில் விட்டு ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்தோம். கரெக்டாக 5:45 அண்ணா மழை நின்றுச்சுண்ணா வந்துருங்கண்ணா. மரம்னா ஊதுரா பயமா இருக்குடா. இல்லை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திடணும் ரஞ்சித்து. அந்த பொண்ணுக்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம். இல்லை லவ்வாக சொல்கிறேன். பாட்டு சூப்பராக இருந்தது. உண்மையுமே இந்த படத்துக்கு வந்து பாட்டு ரொம்ப ப்ளஸ்ஸு. அந்த 3 சாங் ட்ரெயின், அது என்ன லைன் அது, அது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு ஹரிஷ் கல்யாணம் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த சீன்லன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் வருவீங்க, கவலை பண்ணி. சூப்பராக இருந்தது. எல்லா ஒர்க்குமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலாக வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம், அந்த டைரக்டர் வந்து அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு மறந்துட்டாரான் சொல்கிறதுக்கு. அது சொன்னார், சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாக வரணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பராக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என்னையும் வணக்கம் போல இவன் தான் கூப்பிட்டா. எனக்கு இவனை வந்து பர்சனலாக வந்து கிரிக்கெட் விளையாட வரும்போது தான் தெரியும் அவனுக்கு பழக்கம். ஸோ அது மூலமாக தான் அப்படியே நிறையா பழக்கம். ஸோ அது மூலமாக தான் எனக்கு டேரக்டரையுமே பழக்கம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அதை பிஸ்னஸ் விஷயமாக என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ நான் நடிக்கிறதை தாண்டி ப்ரமோஷன்ஸ் தான், மூவி ப்ரமோஷன்ஸ் தான் நான் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 250 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஒரு இதுக்காக பிஸ்னஸுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சாங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இப்போது உள்ள ரியாலிட்டி வந்து அது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க டேரெக்டாக படத்துக்கே வந்திருக்கிறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி தான் எனக்கும் கண்ணாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்தில் நடிக்கிறத தாண்டி ரியலாகவே நாமளும் அப்படி தான் இருக்கோம். ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, ஏன்டா நீ உலகத்துக்கே வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாகவே தான் நம்ம வாழ்க்கையிலே இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை அப்படியே அவர் பிரதிபலித்தார். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ரியலாகவும் இருந்துச்சு. ஸோ அவர் மியூசிக் டைரக்டர் குணா, அவருடைய மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் சொல்ல தவறிட்டார்னு நினைக்கிறேன். அவர் படத்துடைய இசையமைப்பாளர் வந்து என்னங்க சார் சட்டம் ஃபோனில் பேசிக்கலாம். ரைட். அது எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ ஆல் த பெஸ்ட். சொன்ன மாதிரி குறைகளும் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து அவங்களே திருத்திப்பாங்க. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை.
இவனுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃபும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனதுலேருந்து கிரிக்கெட் விளையாட வர்றதில்ல. இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருந்தா கூட எனக்கு தெரியாது, பதிவு செய்யணும்னு நினச்சேன். நன்றி. ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக நான் ஒரு ஆக்டர் தான். நம்ம ஜோன் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இதில் நான் அவர் ஈபியாக ஒர்க் பண்ணேன். எத்தனையோ கேமரா முடிக்கிட்டு இருக்கேன், பயம் இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈபின்றது ஒரு பண சம்பந்தப்பட்ட விஷயம். என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். முக்கியமாக பேட் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும். நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்போம். வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. காசு கொடுத்து கூப்பிட்டு வந்ததுக்கு கத்த சொன்னதுக்கு கரெக்டாக கற்றுட்டாங்க. பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும், ஜிபே அனுப்பிடுறாரு. சினிமாவிற்கு நன்றி. இங்கே எல்லாரையுமே நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைத்த சினிமாவிற்கு நன்றி. ட்ரீம் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் புல்லிங் அவர் டுவர்ட்ஸ் அவர் ட்ரீம்ஸ். எங்கள் கனவுகளை நோக்கி எங்கள் முதல் படியாக இவ்வளோ பெரிய மேடையில் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் எல்லாம் ஓரமாக நின்று இருப்போம். எப்படா நமக்கு இந்த மேடை கிடைக்கும்னு ஏங்கியிருக்கோம். இப்போ அந்த மேடையில் நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். படம் முடிஞ்சப்போ எல்லார் கண்கள்லையுமே கண்ணீர் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஏங்கியிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இது விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம். நாங்கள் சின்னதாக ஒன்று பண்ணலான்ட்டு அது இவ்வளோ பெரிய விழாவாக நிற்கிறப்ப அதை கொண்டாடணும்னு நினைக்கிறோம். நாங்கள் நம்ம படத்தை நம்ம கொண்டாடலாம், வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்க. நம்ம படத்துக்கு முதல் ரசிகன் நாமாக இருப்போம். அது நல்ல படமும் கெட்ட படமும் நம் படத்தின் முதல் ரசிகன், நம் கலையின் முதல் ரசிகன் நாமாக இருப்பேன்னு நினைக்கிறோம். சின்னதாக எல்லாரை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சரணா, இந்த படத்தோட ஹீரோ. நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட் டே சரணா பார்க்குறப்ப என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா அப்படியே விஜயோட ரிப்ளிகேட்டு தான். ஸ்பாட்டில் ஃபுல்லாக எங்களுக்கு விஜய் தான் வராரு. ஸோ அரசியல் விஜய் சார் போயிட்டதுனால அடுத்த சரணா அந்த இடத்துல நிரப்புவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ டெடிக்கேஷன். அவர் சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தப்பெல்லாம் கை ஃபுல்லாக சதை இங்கே கிழிஞ்சிருக்கு, ஃபேண்ட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. டேய் என்னடா பண்ண போகிறான், என்ன பண்ணலண்ணே பண்ணாண்ணே வாங்கினே அப்படின்றான். டேய் ஓகேடா, அதை கேஸ் ஆகிட போகுதுடா, பிரச்சனை ஆகிட போகுதுடா. இல்லை பரவாயில்ல என்னங்க. அதேமாதிரி ஹீரோயின் மேடம் தாரா, அவங்களும் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்குது. சொல்லலாமான்னு தெரில. நிறைய காஸ்டியூம் இஷ்யூஸ் வந்துச்சு எங்களுக்கு. காஸ்டியூம் மாற்றுறதுக்கு ரூம் இல்லைன்ட்டுன்னு அவங்களுக்கு என்ன இடம் கிடைச்சதோ அந்த இடத்துல காஸ்டியூம்ஸ் மாற்றிட்டு ஒரு சின்ன ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டு அவ்வளோ டெடிக்கேஷனாக அது பண்ணாங்க. எங்களுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலையே அப்படின்ட்டு. பட் எல்லாமே இங்கே நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காங்களா அவங்க அப்படின்றப்ப சாரி மேம் ஃபார் தட் இன்சிடென்ட். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் ரிஷி, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் சுக்ரிதி, இவங்க எல்லாருமே எங்களுக்கு ஸ்பாட்டில் நாங்கள் படம் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு டைலாக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஓன் டைலாக்ஸாக அது லைவாக பேசுகிற மாரி தான் இருக்கும். இது ஒரு 5 days to 6 days நாங்கள் எடுத்தோம். ஆனால் 8 லொக்கேஷன்ஸு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா இடத்துக்கும் வரணும். காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே விருகம்பாக்கத்தில் எடுத்துகிட்டு இருப்போம், அப்புறம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு இருப்போம். நைட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வேற ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருப்போம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் அண்ட் டெக்னீஷியன்ஸோட கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக தெரியாது. கேமராமேன்லாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா வச்சு மறைச்சு எடுக்கிறாங்க. துண்டு கூட எடுத்துகிட்டு போகல. ஹீரோயினோட ஷாலை வாங்கி மறைச்சிட்டு இப்படி எடுத்துகிட்டு திரும்பி இப்படி வச்சிருவோம், யாரும் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாருக்குமே இங்கே நாங்கள் கைத்தட்டலாக பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஜோன் ப்ரோ, நான் சும்மா விளையாட்டாக அவர்கிட்ட பேச போனேன். இப்போ எனக்கு இந்த கதையில் என் பேர் இருக்கும், அசோசியேட்டில் என் பேர் இருக்கும். என்னை முதல் மேடை ஏற்றிய என் நண்பர் ஜோனுக்கு நன்றி. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் பெரிய படம் பண்ணுவோம். இதேமாரி நீங்கள் எல்லாருமே வருவீங்க, வாழ்த்துவீங்கன்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜோன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இந்த படத்தோட கேமராமேன் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணார், எடிட்டர் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த படம் எனக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணது ட்ரீம் டிக்கெட். அது இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. எல்லோரும் அந்த ஒரு எனர்ஜி சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் அடுத்த அந்த ட்ரீமை நோக்கி அந்த கனவுங்கிறது சூப்பராக இருக்குது. படங்களில் சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாது. எல்லா படமுமே கஷ்டம்தான். ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம்தான். அந்த படம்
நம்ம பெரிய படத்தில் பெரிய பணம் இருக்குது அவ்வளோதான், பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோதான். சின்ன படங்கள்ங்கிறது வந்து இன்னும் கஷ்டம். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு மேடைக்கு கொண்டு வந்து அதை பார்த்து அது ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் பார்த்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பு ஒரு கமர்ஷியல் திங் எதுவுமே இல்லாமல் அதை பார்க்குறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஷோவை அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கனவு வேணும், ஒரு பயங்கரமான ட்ரீம் வேணும். அதை தான் ஜோன் பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ஜோன். எனக்கு ஜோன் ரொம்ப எமோஷனலான வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காரு. தம்பி நல்லா நடிச்சிருந்தாங்க. தாரா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. தாரா எனக்கு அடையாளமே தெரில, அவங்க ஒரு தடவை என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் இந்த படம் பார்த்துட்டு, ஏன்னா அதில் ஒரு மாதிரி நார்மலாக இருப்பாங்களே, அந்த இன்டர்வியூ பண்ணையில் கொஞ்சம் பப்ளியாக பேச ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ படம் பார்க்கையில் பார்த்தா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருந்த தம்பி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ கூச்சப்படுற மாதிரி இருக்காரு, ஆனால் அங்கே அப்படி தெரியவே இல்லை. படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது இது நடிப்பான்னு தெரியல. ஸோ அதனால தம்பி நல்லா இருந்தார். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மேடையில் எடுத்து பேசி இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணதே பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய தூரம் போகணும் ஜோன். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய தூரம் போகணும். வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நான் ஷூட்லேருந்து அப்படியே வரேன். நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு எதுவுமே டீட்டெயிலாக தெரில, யார் யார் வந்திருக்கீங்க என்ன எதுவுமே தெரில. நான் ரொம்ப லேட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நிறையா டிஸ்கஸ் பண்ணி நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் பேசி இதுதான் ஃபைனல் லாக் ஆச்சு. ப்ரொடியூசர் சரவணன் அவருக்கும் தேங்க்யூ. ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. சார் ஆர்மு சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தாரா தேங்க்யூ. சுக்குதேக்கா, விமல்ண்ணா, சிவம், அஸ்வினண்ணா தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஹெல்ப் பண்ணீங்க. வேறு யார், நிறைய மியூசிக் டைரக்டர் சூப்பரான ஒர்க்கு. நான் சூப்பரான ஒர்க்கு, எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு. நான் சாரி என் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு. நான் அப்படியே முடிச்சுட்டு வரேன். எடிட்டரும் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க தேவா. அது எங்கள் டீம் தான். ஸோ அதனால் நல்ல ஒர்க்கு. நாங்கள் நினச்சது ஒன்று, அவன் கொடுத்தது வேற ஒன்று. சூப்பராக கொடுத்துட்டான். நான் அதை அப்படி தான் சொல்ல வரேன். நான் எல்லாருமே சூப்பரான ஒர்க்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஒரு 4-5 மந்த்ஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் 4-5 மந்த்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே சப்போர்ட். டிஏயில் இருக்கட்டும், அரவிந்த் ப்ரோ கலரிஸ்ட்டு, அவரும் மூஞ்சி சொல்லிக்காமல் எத்தனை வாட்டி கரெக்ஷன்னாலும் மாறி மாறி கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஐ ஹோப் நீங்களாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.